பொதுவா பல நேரங்கள்ல நமக்கு வந்து மனசு சொல்றத கேட்கிறதா, இல்ல அறிவு சொல்றத கேட்கிறதா அப்படின்ற ஒரு விவாதம் நம்ம மனசுல நடந்துட்டே இருக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங்ல இந்த இன்புட் அறிவுபூர்வமா சிந்திக்கிற இன்புட்ஸ் நெறையா இருக்கணுமா? இல்ல மன ரீதியா சிந்திக்கிற இன்புட்ஸ் நெறையா இருக்கணுமா? அப்படின்றது. ஒரு ஒரு விஷயத்துக்கு நான் நோ சொல்றேன். ஒரு விஷயத்த அப்போ வீட்டு பெரியவங்கலாம் வந்து பேசுறாங்க. இல்லப்பா ஏன் நோ சொல்ற? அப்படின்னா ஒரு 10 பேர் வந்து பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10 பேத்துக்கிட்டயும் என்னோட அந்த நோக்கான காரணங்கள அறிவுபூர்வமா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்னோட விவாதம் அவங்களுக்கு புரியுது. ஒரு இடத்துல வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப் கோர்ஸ் பிரபு சொல்றது கரெக்ட் தானே! சரிதானே! ஸோ அந்த அந்த நோவுக்கு சரியான ரீசன் இருக்குன்னு நம்புறாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா, அதில சில பேர் ஒரு 10 பேர் சொல்றேன்னா, அதில சில பேர் திரும்ப வந்து, "இல்ல பிரபு நீ வந்து இப்படி பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமென்டலா ஒரு சென்சிட்டிவா அத அணுகுறாங்க. மனசு ஒரு கட்டத்தில அது நம்புது. ஓகே சென்டிமெண்டலா யோசிக்குது. காலம் மாற்றம், இல்ல இப்படி இருக்காது, இப்படி சரியாயிடும். அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு அந்த அதுக்கு நோ சொன்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நான் எஸ் சொல்றேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே அது பிக்கஸ்ட் டிசாஸ்டர். ரொம்ப பெரிய ஃபெயிலியர். குடுத்த வலியெல்லாம் ரொம்ப பெருசு. ரொம்ப பெயின்ஃபுல். அம் ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் பல நேரங்கள்ல நான் யோசிச்சது உண்டு. இ முட்டாள்தனமா அந்த முடிவு எடுத்தோமா? அப்படின்னா இல்ல. அந்த அந்த முடிவு எடுக்கிற அந்த வயசுல கூட உனக்கு அந்த அனுபவம் பெருசா இல்லனாலும் அத கரெக்ட்டா தான் அணுகியிருக்கேன். அறிவுபூர்வமா தான் அத அணுகியிருக்கேன். ரொம்ப அழகா அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் தோணுச்சு. அப்படி இருந்தும் நான் வந்து ஃபெயிலியர் சைட்ல இருக்கேன்னா, அதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு யோசிச்சோம்னா, கொஞ்சம் சென்சிட்டிவா நம்ம யோசிச்சிருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்டலுக்கு அடிமையாயிருக்கோம். அடிக்ட் ஆயிட்டோம் அந்த இடத்துல. ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாரி. ஸோ சென்டிமெண்டலா யோசிக்காம அறிவுபூர்வமா யோசிச்சு சரியா நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன்னா, மேபி இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இருக்காது. இன்னும் போகாத வழிக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஜெயிச்சிருப்போம், தோத்துருப்போம்னு. பட் அத நான் அதுக்குள்ள வரல. பட் ஸ்டில் வந்து இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் ஆகியிருக்காது குறைஞ்சபட்சம். அதுக்காவது இந்த பெயினும் வந்திருக்காது. ஏன்னா அந்த அந்த டிசிஷன் மேக்கிங்ல நம்ம குழப்பத்த திரும்ப திரும்ப யோசிக்கிறோம்ல அதனால. ஸோ பல நேரங்கள்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம், ஒரு குழப்பத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம மனசு ரொம்ப சத்தம் போட்டுட்டுருக்கும். டப்புன்னு ஒரு அடி அடிச்சு கம்முனு இரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமா அத எடுத்து அந்த அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்றது நல்லதுன்னு நினைக்க தோணும். அதுக்குன்னு ஓவரா மனசு அடிச்சு வச்சுட்டோம்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, மனசாட்சி இல்லாம பேசுறான் அப்படின்ட்டு ரொம்ப டிசிஷன் வந்து ரொம்ப ராவா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாரி ஆயிடும். ஸோ நம்ம சமூகத்த மனுஷன் கூட தான் நான் வாழ்றோம். ஸோ ரொம்பவும் மனச அடிச்சு அடக்கி வச்சுட்டு மனசாட்சி இல்லாத முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு போயிட வேண்டாம். ரொம்ப ராவாவும் இருக்க வேண்டாம். அதே சமயம் மனசு சொல்றதையே ரொம்ப கேட்டு கேட்டு ஏன்னா அது மனசுக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப அறிவுபூர்வமா யோசிக்காம ஏக்கம், ஆசைகள் அதையெல்லாம் சொல்லும். இந்த ஃபேண்டசி நம்ம பார்க்குற உலகத்துல இருக்கிற ஃபேண்டசி அந்த மாரியான விஷயங்கள் அது தப்புன்னு அறிவுபூர்வமா தெரிஞ்சும் கூட அந்த டிசிஷன் மேக்கிங்ல மனசாட்சி மனசு வந்து அத உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்து நம்மள குழப்பும். இத நெறையா பார்த்துருக்கேன். இது தப்புன்னு நான் ரொம்ப ரொம்ப ஒருத்தவங்க டிப்ரஷன்ல இருக்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் அவங்கள இவ்வளோ டிப்ரஷன் கொண்டு வந்திருக்கு. கேட்குறேன், "ஏன் இந்த முடிவு எடுத்த? உனக்கு தெரிஞ்சிருக்கா? உனக்கு தெரியாதா? இதுல தப்பு இருக்கு." அப்படின்ட்டுனா, அந்த அவங்ககிட்ட இருந்து வந்த வார்த்தை என்னன்னா, தெரியுது. ஆனா அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது தப்புன்னு தெரியுது. எனக்கு தெரியுது தப்புன்னு. அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே தெரியுது. அதுக்கான பிளானிங் முன்னாடியே தெரியுது. ஆனா நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன்னா, என்னால முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அறிவு சொல்லுது இல்லையா? அத அந்த நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு அந்த மனசு வந்து ஒரு சம்டைம்ஸ் கொண்டுட்டு வரும். ஆசைகள் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல அப்படி நம்மள கொண்டுட்டு வந்துருது. ஸோ ஒரே தான் மனசாட்சி இல்லாமவும் ஒரு செயல பண்ண வேண்டாம். அதே சமயம் மனசு மட்டும் சொல்றத கேட்டு ஒரு சென்டிமெண்டல் இடியட்டா இல்ல ஒரு வெறும் ஒரு உணர்வுகளுக்கு அடிமையாகி அந்த ஒரு ஒரு செயல செஞ்சோம்னா கண்டிப்பா அதுல நம்மளுக்கு தோல்வி வரும். அத நான் முழுசா நம்புறேன். ஸோ அப்படியே இருக்க வேண்டாம். ஸோ மனசும் அறிவும் சமமா பேலன்ஸ் பண்ணிட்டு சமமான இன்புட்ஸ் 2 பக்கத்துலருந்து எடுத்துக்கிட்டு, அதுக்கான நம்ம முடிவுகள எடுத்தோம்னா நல்லாருக்கும். அத எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது கண்டிப்பா பெரும்பாலும் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஸோ அ புரியலைல்ல? புரியாது. தேங்க்ஸ். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்?